நான்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டுக்கு யாராச்சும் உறமுறை வந்தாங்கன்னா, அவங்க பஸ் விட்டு வர வரைக்குமே அந்த பஸ் ஸ்டாப்பில வெயிட் பண்ணி அவங்கள வந்து கூட்டிட்டு வருவோம். வீட்டுக்கு வந்திருக்கிற உறமுறையே ரிட்டர்ன் பஸ் வச்சிருக்க கூட பார்த்தீங்கன்னா, அவங்க கூடயே நடந்து போய் நம்ம பஸ் ஸ்டாப்பில பஸ் ஏத்தி விட்டுட்டு, அதுக்கப்புறமா தான் நம்ம வீட்டுக்கு வந்துட்டுருப்போம். 5000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கல்யாணம் பண்ணி குடுத்தாலும், நம்ம அம்மா வீட்டுக்கு வரும்போது, நாம வந்து சந்தோஷமா தான் இருப்போம். நம்மளோட சொந்த ஊரு பொறந்து வளர்ந்துருப்போம் அவ்வளோ நாளா. அந்த ஊர்லாம் பார்க்கும்போது நம்ம சின்ன வயசு ஞாபகம்லாம் வரும். எப்போல்லாம் நம்ம கொடை எடுக்காம எங்கேயாவது போகிறோமோ, அப்போ தான் மழை அடிச்சு ஊற்றுங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா, நான் பஸ் விட்டு இறங்கும்போது கொஞ்சமா மழை கம்மியா இருந்தது. மறுபடியும் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பயங்கரமான மழைங்க. நம்ம ஊருக்கு போயிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலான்னு நினைக்கும் போதே இந்த மழை பொழுதா வரைக்கும் பெய்யுதுங்க. இப்படியெல்லாம் பேஞ்சா என்னதான் பண்ணுறது? எப்படியோ அடுத்த நாள் தான் என் ஃப்ரெண்டை போய் பார்த்தேன். நல்லா 4 நாள் சந்தோஷமா இருந்தாச்சுங்க எங்களோட அம்மா வீட்ல. அதுக்கப்புறமா ஊருக்கு வேற வரணுமா? செண்டுமல்லிப்பூ சீசன் இதுதான் போலங்க. நெறைய இடத்துல இந்த செண்டுமல்லிப்பூ வச்சுருந்தாங்க. ஒண்ணு வந்து ஃபேண்டா கலர் ஒண்ணு, எல்லோ கலர் ஒண்ணு. எல்லோ கலர் தான் வந்து பார்க்கறக்கு கொஞ்சம் வைப்ரண்ட்டா நல்லா அட்ராக்டிவா இருந்துச்சு. என்ஜாய்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சுங்க. இனி வந்து ஒர்க் மோட் ஸ்டார்ட் ஆயிரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.